சீரிசம் பார்த்துட்ருக்கோம். இந்த எல்சிஎம் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 கமா பி ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் போடுறதுக்கு நம்ம முதல்ல சிம்பிளிஃபை ஃபார்மில் எழுதணும். இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கனால இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த இங்கே இருக்குது இல்லைங்களா, அது மல்டிஃபிகேஷன் இங்கே வரணும். ஆட் பண்ணும்போது இந்த -3 வரும். அப்போ எந்த நம்பர் நம்ம சூஸ் பண்ணோம்னா -2 -1 சூஸ் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். -2 -1 -3 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது +2 வருது. ஓகேவா? அப்போ அந்த நம்ம கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் பண்ணுறது நம்ம இப்படி தான் பண்ணணும். அப்போ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா பியை வந்து 2 டேர்மாக வரும். அப்போ p -2ன்னு வரும், இன்னொன்று p -1ன்னு வரும். நீங்கள் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்துடும். ஓகேவா? அதை தான் நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் a + b × a - b. ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் எழுதும்போது இது p + 2 × p - 2ன்னு ஆயிரும். ஓகேவா? இந்த செகண்ட் டேர்ம் இது ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். எல்சி என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிறத முதல்ல எழுதுவோம். காமனாக இங்கேயும் p - 2 இருக்குது, இங்கேயும் p - 2 அதை எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லை அதெல்லாம் எழுதுவோம். p + 2 இல்லை அதுவும் எழுதிக்கிறேன். p - 1 இல்லை அதனால் அதுவும் எழுதிக்கிறோம். ஓகேவா? இதுதான் எல்சிஎம். இப்போது இதை திரும்பவும் என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இதில் இருந்தானே இதை வந்தோம். அப்போ இந்த டேர்மை தூக்கிட்டு நம்ம இந்த டேர்மை போட்டுடலாம். அப்போ p² - 4 × p - 1 தான் இந்த சம்மோட ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சரில் இருக்குது. ஸோ p - 1 × p - 4 தான் இந்த சம்மோட ஆன்சர்.